நீ முடிஞ்சா படி, இல்லனா ரெஸ்ட் எடு. ஓகேவா? நான் நல்லா தான் இருக்கேன் சார். நானே சமைச்சிடுறேன். நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத மயிலு. உன்னால முடிஞ்சா பண்ணு. ஓகேவா? நீ ஹெல்த்தியாவும் மென்டல் ஃப்ரீயாவும் இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பிடுங்க ஜீவா. இங்க இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல மது, நடந்த இன்சிடென்ட்டால மயில் ரொம்ப அப்செட்டா இருக்கா. அதனால தான் இன்னைக்கு அகாடமிக்கு கூட போக வேண்டாம்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அவளை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னாலையும் எங்கேயும் போக முடியாது. நான் இங்கேயே வீட்டுல இருந்து பாத்துக்கிறேன். நான் தான் இங்க இருக்கேன்ல, நான் பாத்துக்க மாட்டேனா? மது, இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உனக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். மயிலு வா. நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? வெல்ல முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? வெல்ல முடியுமா? வெல்ல முடியுமா? நான் குரு சார், பாட்டு பிடிக்கலையா? பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? வந்த தூக்கி போட்டு மீச்சிருவாமா. என்ன பத்தி தெரியாது உங்களுக்கு? ஏற்கனவே அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ்ல உள்ள வந்திருக்க சார். மேல மேல கேஸ் வாங்கினா உனக்கு தான் கஷ்டம். ஆமா சார், இந்த போலீஸ்காரங்களும் ரொம்ப மோசம். ஒரு தடவை ரெக்கார்ட்ல என்ட்ரி கொடுத்துட்டா முடியாத கேஸ்லாம் நம்ம தலைமையில கட்டி முடிச்சு விட்டுருவாங்க. உஷாரா இருந்துக்கணும். டேய், நானே எரிச்சல்ல இருக்கேன். ஏன்டா வீணா வெறுப்பேத்துறீங்க? ஏன் சார் டென்ஷன் ஆகுற? ஒரே செல்ல 1 மணி நேரம் இருக்க போறோம். இப்படி கலகலப்பா பேசினாதானே பொழுது போகும். டேய் சார ஃப்ரீயா விடுறா. இப்போதானே நம்ம செல்லுக்கு வந்திருக்காரு. போக போக பழகிடும். இல்ல சார்? ஆமா சார், நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். மதியானம் நல்லா சாப்பிட்டியா சார்? டேய், யூனிஃபார்ம்ல இருக்கிறப்போ பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்னு ஓசில வெரைட்டியா அடிச்சிருப்பாரு. ஜெயில் சோறு செட் ஆகாதுடா. டேய், அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல தான் வந்திருக்கேன். கொலை கேஸ் ஆக்கிராதீங்க. ஆமா, எல்லாம் என் தலையெழுத்து. இதே வேலையா போச்சு. போயா உள்ள. ஏன் சார் கத்துறீங்க? சார், இங்க இருந்தா கொலை கேஸ் ஆயிடும். என்னை தனி செல்ல போடுங்க. நாங்க என்ன ஹோட்டலா நடத்துறோம்? ரூம்லாம் மாத்தி தர முடியாது. கத்தாம இங்கே இருங்க. சார், கௌரவம்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. நாமெல்லாம் ஒன்னதான் இருக்கணும். வாங்க. என்ன குணா? சொல்லுண்ணே. எப்படி இருக்க? சௌக்கியம் தானே? நல்லா இருக்கண்ணே. என்ன கேஸ்? நம்ம எப்பவும் நகை கடை தான். இது யாரு? நம்ம செல்வம். அப்படியா? ஆமா, இது யாரு? புதுசா இருக்கான். என்ன கேஸ்? செயின் ஸ்நாச்சிங்க. அதான் மூஞ்சில இது ஒட்டி இருக்கே. டேய், போலீஸ்காரன்டா. இதோ பாருடா, சீரியஸா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ்னா வெளியே தானே இருக்கணும், உள்ள ஏன் வந்த? அண்ணே, தலை உண்மையிலேயே போலீஸ் தானே. அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல உள்ள வந்திருக்காரு. அப்படியா? மாம, உள்ள வந்துட்டா நீ அக்யூஸ்ட், நான் அக்யூஸ்ட். இந்த போலீஸுங்கிற வீராப்பெல்லாம் இங்க காட்டாத. ஏன் சார், உங்க சம்சாரமும் மகனும் மனு போட்டு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வெளில வாங்க. ஏய், வாயை பொத்தின்னு இருக்குடா. அந்த ஆள் கொன்னுடு வர்றா. என்னங்க? எப்பரா இருக்க? நல்லா இல்லப்பா. நிறுத்து. சும்மா மூக்கு உறிஞ்சிக்கிட்டு இங்க அழுது கொட்டுறதுக்காக வந்திருக்க? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? நீங்க செஞ்ச காரியத்தால வெளியில என்னால தலை காட்ட முடியலங்க. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி, இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டின்னு எனக்கு கும்பிடு போட்ட எல்லாருமே இப்ப இலக்காரமா சிரிக்கிறானுங்க.
இவளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும்னு என் மூஞ்சிக்கு நேராவே பேசுறானுங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. ஏன் கஸ்தூரி, இந்த ஊர் உலகத்தை பத்தி உனக்கு தெரியாது? நாம நல்லா இருக்கும்போது தலையில வச்சு கொண்டாடுவாங்க, அதுவே கெட்டு போயிட்டோம்னா கால்ல போட்டு மிதிப்பாங்க. இதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்கலாமா? நான் அவமானப்பட்டவங்க. சரி சரின்னு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போயிடலாம். இவ சின்ன பிள்ளைங்க, இவன் எப்படிங்க தாங்குவான்? இவனை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? என்னால காலேஜ் பக்கமே போக முடியலப்பா. ப்ரொஃபசர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் என்கிட்ட உங்களை பத்தி தான் விசாரிக்கிறாங்க. உங்க அப்பாவோட வேலை அவ்வளவுதானு நக்கல் அடிக்கிறாங்கப்பா. தினமும் இப்படி அவமானம் படுறதை விட செத்துடலாம்பா. ஏய், மகனே, என்னடா பேசுற? கோழ மாதிரி பேசுற? நீ போலீஸ்காரனோட புள்ளடா, எப்போ அந்த கெத்தோட தான் இருக்கணும். அந்த கெத்ததான் இல்லாம பண்ணிட்டீங்களேங்க. நடந்த விஷயத்த மறந்துட்டு உங்க வேலையை பாருங்கன்னு உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லி இருக்கேன். என் பேச்ச காது கொடுத்து கேட்டிருந்தா நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமாங்க? எங்களை விடுங்க. போலீஸ் வேலையில நீங்க எவ்வளவு கௌரவமாவும் மரியாதையோட இருந்தீங்க. உங்களோட முன் கோபத்தாலையோ ஆத்திரத்தாலையோ நீங்களே அதையெல்லாம் கெடுத்துக்கிட்டீங்களேங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட போதும்பா. என் கேங்கோட போய் அவனை 4 தட்டு தட்டி இருப்பேன். நீங்க துப்பாக்கி தூக்கிட்டு போனதுதான் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. அட்டெம்ப்ட் மர்டர்னு கேஸ ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. நான் நினைச்ச மாதிரிலாம் நடந்திருந்தா நான் இப்படி மாட்டிருக்க மாட்டேன்டா அவனை. துப்பாக்கியால் அவனை சுட்டு கொன்னுட்டு என்கவுண்டர்னு கேஸ முடிச்சிருப்பேன்டா. ஆனா அந்த மயிலு கழுதுதான் நடுவுல பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அவன் மட்டும் வரலனா என் பகையும் தீர்ந்திருக்கும். மிச்சம் இருக்கிற சர்வீஸ் காலத்தை நான் நிம்மதியா முடிச்சிருப்பேன்டி. அவளாலதான் எல்லாமே வீணா போச்சு. அந்த பொண்ணு கரு சொல்லி என்னங்க பிரயோஜனம்? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டன்னு சொல்லுவாங்க. உங்க அவசர புத்தி, உங்க கோபம் தான் உங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குங்க. கஸ்தூரி, நீ திரும்ப திரும்ப என்னைய குத்தம் சொல்லிட்டு இருக்காத. உள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்குடி. கூட இருக்கிற கேவலம் கிரிமினல்ஸ் எல்லாம் என்னைய அவங்கள மாதிரியே பாக்குறாங்கடி. போலீஸ்காரனா இருந்தோம்னா கண்ட கண்ட நாதேரிங்க கூட எல்லாம் ஒன்னா இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கிறது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? எவனையாவது பிடிச்சு என்னைய சீக்கிரமா வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்றி. வக்கீல் கிட்ட இப்பதான்ப்பா பேசிட்டு வரோம். சாட்சி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்களை வெளியே கொண்டு வர்றது கஷ்டம் தான் சொல்றாரு. சொல்ல போனா நீங்க டிஸ்மிஸ் ஆவறதுக்கு கூட சான்ஸ் இருக்கான். உங்க அப்பனுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுடா. என் அதிகாரம் செல்வாக்கு எல்லாம் இந்த உடம்புல காக்கி யூனிஃபார்ம் இருக்கிற வரைக்கும் தான். அதை இழந்துட்டா ஒரு பயனும் என்ன மதிக்க மாட்டாங்கடா. எதையாவது செஞ்சு டியூட்டியில நான் திரும்ப சேர்ந்தே ஆகணும். டிஸ்மிஸ் வரைக்கும் போயிட்டா அந்த அவமானத்திலேயே உங்க அப்ப நெஞ்சு வெடிச்சு செத்துருவான்டா. அப்பா, எங்களுக்கும் அது தெரியுங்க. வேற ஏதாவது செய்ய முடியுமான்னு டிஎஸ்பி எஸ்பின்னு எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டோம். அந்த பையனோட அப்பா கேஸ வாபஸ் வாங்குறதா இதுக்கு ஒரே வழின்னு சொல்லிட்டாங்க. நீ ராஜசேகர போய் பாக்குறது வேஸ்ட். அந்த ஆள் புள்ளைய நான் கொல்ல பார்த்திருக்கேன்.
இந்த ஜென்மத்துல அவன் என்னைய மன்னிக்க மாட்டான், கேஸையும் வாபஸ் வாங்க மாட்டான். நான் உள்ள இருக்கிறது அவன் பிள்ளைக்கு பாதுகாப்புன்னு நினைப்பான். அவன் செல்வாக்க பயன்படுத்தி எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் நினைப்பான். ஏங்க இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? அவர் கையில கால விழுந்தாவது நான் அவரை சம்மதிக்க வைக்கிறேங்க. புரியாம பேசாதீ. நாம ஒரு முயற்சி எடுக்கிறோம்னா அதுல ஒரு பலன் இருக்கணும். நடக்காதுன்னு தெரிஞ்சே இறங்கி பார்க்கிறது முட்டாள்தனம். வேற என்னதான் பண்ணலாம்னு சொல்றீங்கப்பா? என்ன வெளியே கொண்டு வரணும்னா நீங்க பார்க்க வேண்டியது ராஜசேகர இல்ல, நாட்ராயன். என் மேல கேஸ் கொடுத்தது ராஜசேகர்னா அதுக்கு சாட்சியா நிக்கிறது அந்த நாட்ராயனோட குடும்பம் தான். இப்போதைக்கு சண்டைக்காரன் காலில் விழுவுறதை விட சாட்சிக்காரன் காலில் விழுந்தாதான் நமக்கு நல்லது நடக்கும். அவரு நமக்கு உதவி செய்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த நாட்ராயனை பத்தி நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். அந்த கணக்கு சரினா அவன் கண்டிப்பா உதவி செய்வான். எந்த நம்பிக்கையில நீங்க இதை சொல்றீங்க? அந்த ஜீவாவோட விஷயமா நான் அவன்கிட்ட பேசியிருக்கேன்டா. நான் போலீஸ்காரன்னு தெரிஞ்சும் என்னையே அவன் எப்படி விரட்டினான் தெரியுமா? அப்பவே ஊருக்குள்ள அவனுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் ஒரு சூட்சமமான ஆளுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஊர்லயே நான் நாட்ராயனை பத்தி விசாரிச்சேன். ராஜசேகர் மூலியமா அவனுக்கு நிறைய ஆதாயம் இருக்கு. அதனாலதான் அவன் ஏதேதோ உள்ளடி வேலை எல்லாம் செஞ்சு அவரோட சம்பந்தம் பண்ணியிருக்கான். அவனோட 2வது பொண்ணையும் அந்த ராஜசேகர் வீட்டுக்கு தான் மருமகளை அனுப்ப போறான். நான் பார்த்த வரைக்கும் நாட்ராயன் நேர்மையான ஆள் கிடையாது. அவன் கண்ணுல குள்ளநரித்தனம் தெரிஞ்சது. ஆதாயம் இருக்குன்னா அந்த மனுஷன் என்ன வேணா செய்வான்னு என் போலீஸ் புத்தி சொல்லுது. நீங்க 2 பேரும் போய் அவங்கிட்ட பேசி பாருங்க. என்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும். சரிங்க, இவ்ளோ நம்பிக்கையா சொல்றீங்க. நாங்க போய் அவர்கிட்ட பேசி பார்த்துட்டு வந்துடுறோம். நீங்க பேசி பாப்பீங்களோ இல்ல அவன் காலில் விழுந்து கதறுவீங்களோ எனக்கு தெரியாது. என் போலீஸ் வேலை எனக்கு திரும்ப கிடைக்கணும். இல்லைன்னா இங்கேயே என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்குவேன். எங்க ஏய், நீ அடங்கவே மாட்டியாடி? நான் என்ன செஞ்சேன்? அதான் ஜீவா வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்றான்ல. நீ எதுக்கு சும்மா நானே சமைக்கிறேன்னு சீன் போட்டுட்டு இருக்க? ஏற்கனவே அவர் உன் மயக்கத்துல தான் இருக்காரு. வக்கனையா சமைச்சு போட்டு இன்னும் அவரை வளைச்சு போடலான்னு பிளான் பண்றியா? ஏன் நீ எல்லாத்தையுமே தப்பாவே யோசிக்கிற மது? வெளியே வாங்கி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்க வேணானுதான் நானே சமைக்கிறேன்னு சொன்னேன். ஏய், போதுண்டி. நீ எவ்வளவு பெரிய கிரிமினல்னு எனக்கு தெரியும். உன் நடிப்பெல்லாம் ஜீவா கிட்ட வச்சுக்கோ. நான்லாம் ஏமாற மாட்டேன். ஆமா, கார்ல என்ன நடந்துச்சு? நீ என்ன அர்த்தத்துல கேக்குறேன்னு எனக்கு புரியல. கார்ல என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். என் உசுரை காப்பாத்தினதுக்காக சாருக்கு நான் நன்றி சொன்னேன். ஜீவா ஹீரோவா இருந்துட்டு உன்னை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்காரு. அதுக்கு நீ வெறும் நன்றி மட்டும் சொல்லிருப்பியான்னு தெரியலையே. உன் கண்ணுல நன்றியை விட காதல் தான் பொங்கி வழிஞ்சிருக்கும். 2 பேரும் ஹை வோல்டேஜ் இமோஷன்ல இருந்திருப்பீங்களே. மது,
அப்படிலாம் எதுவும் நடக்கல. அப்புறம் எதுக்கு நீ அத பத்தியே பேசிட்டு இருக்க? காதல சொல்லக்கூடாதுங்கிற செல்ஃப் கண்ட்ரோல் உனக்கு இன்னும் வரவே இல்லையேடி. ஒவ்வொரு தடவையும் நான் தானே முன்னாடி வந்து நின்னு உன்னை ஆஃப் பண்றேன். நீ வரலனாலும் நான் எதையுமே சொல்லிருக்க மாட்டேன். இந்த உத்தரவாதத்தை நான் பல தடவை கொடுத்துட்டேன். நீதான் என்ன நம்பவே மாட்டேங்கிற. எப்படி நம்புறது? ஜீவா கிட்ட தனியா மாட்டிக்கிட்டாலே நீ இமோஷனலா வீக் ஆயிடுற. நீ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஜீவா சும்மா விட மாட்டேங்கிறாரு. ரொமான்டிக்கா பேசி பேசி உன் காதல சொல்ல வைக்க பாக்குறாரு. உங்க 2 பேரையும் தனியா விட்டா இதுதான் நடக்கும்னு எனக்கும் தெரியும். அதனால்தான் முடிஞ்ச வரைக்கும் உங்களை தனியா விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா எல்லா டைமும் என்னால உன் பக்கத்திலே இருக்க முடியாதுரி. உங்க அக்காவை நினைச்சு நீதான் உன் வாய்க்கு போட்டு போட்டுக்கணும். ஜீவா எப்படி கேட்டாலும் உன்னோட மனசு உருகவே கூடாது. இதையும் மீறி காதல சொல்றேன், உண்மைய சொல்றேன்னு ஏதாவது ஏடா கூடமா செஞ்ச உங்க அக்கா வாழ்க்கைய உன்னால காப்பாத்தவே முடியாது. ஜீவாக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு உனக்கு தெரியும்ல. மிருகம் கூண்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தாண்டி சேஃப். வெளிய வந்துருச்சுன்னா யாருமே தப்பிக்க முடியாது. நானும் அப்படிதாண்டி. என்னோட வாழ்க்கையோட நீ விளையாடுனு தெரிஞ்சது திருட்டு பட்டம் கட்டி உங்க அக்காவை வீட்டை விட்டு துரத்திடுவேன். இல்லனா சொத்துக்காக எங்க அப்பாவை கொல்ல பார்த்தான்னு அவ மேலேயே கேஸ் கொடுப்பேன். கோர்ட்டு ஸ்டேஷன் அலைய வச்சு ஒரு நிமிஷம் கூட உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அதுக்கப்புறம் வாழ்றதே உங்களுக்கு நரகம் ஆயிடும். ஜீவாவை விட்டு தள்ளி இருக்கிறது தான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது. சொன்னது புரிஞ்சு நடந்துக்க. வணக்கம்மா. வணக்கம். யார் நீங்க? இது கயல் மேடம் வீடு தானே? ஆமா. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நாங்க தமிழ் குடின்னு ஒரு சேனல் நடத்துறோமா. அது விஷயமா மேடத்தை பார்க்க வந்தோம். அவங்களுக்கு கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கையில கையில வரேம்மா. உன்னை தேடிதான் இவங்க வந்திருக்காங்க. ஏதோ சேனல் கீனல்ன்றாங்க. என்னன்னு கேளு. யார் சார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மேடம், நாங்க தமிழ் குடின்னு ஒரு யூடியூப் சேனல் புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். பாட்டு டான்ஸ்னு மட்டும் இல்லாம நிறைய புதுமையான ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம்னு இருக்கோம். எங்க ஊர் தமிழச்சின்னு ஒரு ப்ரோக்ராம் மேடம். ரொம்ப டேலண்டடா இருக்கிற தமிழ் பொண்ணுங்களை அடையாள காட்டுறதா இதோட நோக்கம். அந்த ப்ரோக்ராமுக்கு தான் ஒரு நல்ல ஆங்கரா தேடிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டோம். எங்களுக்கு திருப்தியே இல்ல. தற்செயலா தான் உங்க வீடியோ பார்த்தோம். ரொம்ப நல்லா பண்றீங்க. எங்க ப்ரோக்ராம்க்கு நீங்க தான் சரியான ஆங்கரா இருப்பீங்கன்னு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு வந்தோம். ஆச்சரியமா இருக்கு சார். என் வீடியோவை தனிப்பட்ட முறையில நிறைய பேர் பாப்பாங்க, லைக் பண்ணுவாங்க. ஆனா உங்களை மாதிரி சேனல்காரங்க பாப்பாங்க, இப்படி ஒரு வாய்ப்பு தருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல சார். இன்னைக்கு ட்ரெண்டே மாறிடுச்சு மேடம். சினிமா ஹீரோயின்ஸ் கூட இப்பெல்லாம் சோசியல் மீடியால தான் தேடுறாங்க. அந்த அளவுக்கு நிறைய டேலண்டான ஆட்கள் அங்க குவிஞ்சு கிடக்குறாங்க மேடம். கரெக்டான ஆளை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அப்படிதான் நாங்க உங்களை தேடி கண்டுபிடிச்சோம். எங்க சேனல் ப்ரோக்ராம் நீங்க பண்றீங்களா மேடம்? சரிங்க. இரு. இல்ல தம்பி, எனக்கு சரியா புரியல. இப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. இவங்க நடத்துற நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்கணும். தொகுப்பாளினின்னு சொல்லுவாங்க. இவங்க எங்க சேனல்ல பண்ற நிகழ்ச்சியை உலகம் முழுக்க பாப்பாங்கம்மா. அது மூலியமா இன்னும் நல்ல வாய்ப்புகள்லாம் வரும். அவ்வளவு ஏன் சினிமா ஹீரோயின் ஆகிறது கூட சான்ஸ் கிடைக்குமா? இல்ல தம்பி, நீங்க வேற ஆளை பாத்துக்கங்க. என் பொண்ணு அந்த நிகழ்ச்சியில செய்ய மாட்டா. ஏமா இப்படி சொல்ற? ஏற்கனவே நம்ம குடும்பத்தை பத்தி ஊர்ல பல பேர் பலவிதமா பேசிக்கிட்டு இருக்காங்கடி. நீ இப்படி வீடியோ போடுறது, நிகழ்ச்சி பண்றதுன்னு ஆரம்பிச்சா அவங்க இன்னும் தப்பா தான் பேசுவாங்க. எதுக்கடி சும்மா ஊர் வாயில போய் விழுந்துகிட்டு? இதெல்லாம் உனக்கு தேவையில்ல, விடு. ஊர் எதையாவது பேசிட்டு இருக்கோமா? அதுக்கு பயந்துட்டு எனக்கு பிடிச்சத நான் ஏன் செய்யாம இருக்கணும்? உங்க பொண்ணு கேக்குறது நியாயம் தானம்மா.
இது தப்பான வேலையா இருந்தா நீங்க பயப்படுறதுக்கு அர்த்தம் இருக்கு. ஆனா இது ரொம்ப டீசென்டான வேலை. இதுல பேரும் புகழும் மட்டும் இல்லாம பணமும் கிடைக்குது. உங்க பொண்ணுக்கு இதுல விருப்பம் இருக்கு, அப்புறம் ஏன் வேணாம்னு சொல்றீங்க? இது நல்ல வேலையாவே இருக்கட்டும் தம்பி. காசு பணம் எல்லாம் கிடைக்கலாம். ஆனா எங்க குடும்பத்துக்கு இதெல்லாம் சரியா வராதுன்னு தோணுது. இவ ஏதோ பொழுது போகிறதுக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தான் படம் எல்லாம் எடுத்து போடுறா. அதையே வேலையா செய்யற யோசனை எல்லாம் என் பொண்ணுக்கு இல்ல. தயவு செஞ்சு எங்களை வற்புறுத்தாதீங்க. கிளம்புங்க. அம்மா, இவங்க என்ன தேடிதான் வந்தாங்க. இந்த விஷயத்துல நான் தான் முடிவு பண்ணணும். உன் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு மறைமுகமா சொல்றியா? நேராவே சொல்றமா, எனக்கு வந்த வாய்ப்ப நீயே வேணான்னு தூக்கி போடுற. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வராதா? இத புடிச்சு மேல வந்துட மாட்டோமான்னு எத்தனை பேர் எங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஆனா நானே எதிர்பார்க்காம இப்படி ஒரு சான்ஸ் வீடு தேடி வந்திருக்கு. இத தவற விட்டா என்ன விட முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. சார், நான் பண்றேன். எப்ப ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க. நீ இந்த நிகழ்ச்சி செய்யறதுல உறுதியா இருந்தா இந்த வீட்டுல தங்காத, வேற எங்கேயாவது போய் தங்கிக்கோ.